கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைய தினம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராக வெளிப்படுத்தப்படுகிறார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் பிறந்ததின் நோக்கம் என்பதை விட அவர் தன் வாழ்வில் சாதித்தது நமக்கு முன்மாதிரியை வைத்து போகிறார். கர்த்தராகிய இயேசு பரலோக மேன்மையை துறந்து இந்த உலகத்துக்கு வந்ததன் பிரதான நோக்கம் ஒரு மதத்தை ஸ்தாபிக்கவோ அல்லது தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து இரட்சிப்பார் என்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவே வந்தார். இவ்வுலக பாவம் என்ற அநீதியான அமைப்பில் நிறைந்திருந்தது முழுவதையும் அகற்றி மனுக்குலம் பாவத்திலிருந்து முழு விடுதலை, அதாவது அரசியல், சமூகம், பொருளாதாரம், சமயம், கலாச்சாரம் என்ற நிலைகளில் இருந்து தனி மனித விடுதலை பெற வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கம். அவர் அதனால் ஆடம்பரமான பங்களாவில் பிறக்காமல் மாட்டுத் தொழுவத்தில் ஏழ்மையின் ரூபம் எடுத்து தாழ்மையின் வடிவில் பிறந்தார். ஆண்டவர் தம் மக்களின் பாவங்களில் இருக்கிறார்கள், இருளில் இருந்தும் அடிமை வாழ்வில் இருந்தும் விடுவிக்க பல வழிகளில் முயற்சித்தார். இறுதியில் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவின் வழியாய் அந்த பாவ மன்னிப்பு என்ற மீட்பு என்றும் பேரொளியை அளிக்கிறார். இயேசு பிறந்தார் என்ற நற்செய்தி முதலில் ஆடுகளை வயல்வெளியில் மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தேவதூதனால் அறிவிக்கப்பட்டது. என்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி என்று சொன்னவர் அதன்படி வாழ்ந்தும் காட்டினார். என் தாய் பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளர்ந்து பாவத்திற்கு அடிமையாகவே இருக்கும் மனிதனை தேவன் விடுவிக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதால் பரிசுத்தமாக்கப்படுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். உலக சரித்திரத்தையே இரண்டாக பிரித்தவர், கிமு கிபி என்ற பிரித்த இயேசுவால் மட்டுமே பாவங்களை இருந்து விடுதலை கொடுக்க முடியும். அவர் மட்டுமே அதற்கு தகுதி பெற்றவர். யோவான் 8:36 குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் விடுதலையாக்குகிறார். யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. மேலும் 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் பண்டிகை கொண்டாடுகிற இந்த நாட்களில் அவரின் கடைசி கட்டளையின்படி மக்களுக்கு சுவிசேஷ நற்செய்தியை சொல்லுவது மட்டுமல்லாமல் அவர்களை இயேசுவண்டை வழிநடத்துவதும் நமது கடமை என்று சொல்லுவோமா?